சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இந்த ட்ரேடிங் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்தோன்னா இதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யாரை கேட்டாலும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு ஸ்டாக்கு அதை பற்றி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ட்ரேடிங்கில் இறங்கி இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இப்போ நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வர்றது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலுமே இதனால் நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு வருது. ட்ரேடிங்னால் என்னென்னே தெரியாமல் வந்து அவசரப்பட்டு வந்து நிறைய பேர் வந்து இங்கே லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் பணம் லாஸ் பண்ணாமல் எப்படி கற்றுக்க முடியுன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்னோடய ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரேடிங் கற்றுக்க வர்றது வந்து தப்பு கிடையாது, எல்லாமே ஒரு முயற்சி தான். நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்றதுக்காக தான் ஒரு பிஸ்னஸை கற்றுக்கணும்னு நம்ம வரோம். பட் அதை எப்படி சேஃபாக நம்ம கற்றுக்கணும், சேஃபாக பண்ணணும், நம்மளோட பணத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து இழக்காமல் எப்படி கற்றுக்கணுன்றதும் நம்மளுக்கு தெரியணும். ஒரு நீச்சல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆழமான ஒரு தண்ணி இருக்க இடத்துல நம்ம இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ட்ரேடிங் நம்ம என்ன தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணாலும் இல்லை ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு வந்தாலும் உள்ளே போய்ட்டு நம்ம காசு போட்டு ட்ரேடிங் பண்ணால் தான் அதை நம்ம முழுசாக கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம காசு போட்டு பண்ணும்போது தான் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சும்மா சார்ட்டை பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம பணத்தை போட்டு பண்ணும்போது தான் இன்னும் புது பிரச்சனைகள் வருதுன்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். ட்ரேட் பண்ணி பார்த்து தான் நம்ம கற்றுக்க முடியுமே தவிர நம்ம எதுவுமே பண்ணாமல் காசு லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம், நம்மளுக்கு சாதகமான ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா நம்ம டெமோ ட்ரேடிங் ஆப்ஸ் இல்லை வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கலாம். நம்மளோட ரியல் மணியை போடாமல் நம்மளோட உண்மையான பணத்தை நம்ம இழக்காமலே நம்ம ட்ரேடிங் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டெவலப் பண்ணுறோம், அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளோட ரியல் மணியை போட்டு பண்ணாமல் நியோ ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் இந்த 2 ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 வெப்சைட்டு இந்த டெமோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் அதில் போய்ட்டு உங்களோட ரியல் மணியை போடாமல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்கள் பணத்து லாஸ் ஆகாது. இதுவே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து ரியல் மணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் போட்டு பண்ணிங்கன்னா நிறையா லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் பண்ணுறோமோ லாஸ் பண்ணுறோமோ இப்போலாம் சார்ஜஸ் ரொம்ப ஹெவியாக வருது. நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு 2000 3000 இன்றைக்கெலாம் சார்ஜஸ் தாராளமாக வந்துடுது. அதனால் அந்த சார்ஜஸும் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தப்பு பண்ணி லாஸ் பண்ணாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறாது. ஸோ ரியல் மணியை போட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெமோ ட்ரேடிங் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே கற்றுக்கணுன்னு வரவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பணத்தை வந்து அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. எவ்வளோ நாள் நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுப்போம். அப்போ மார்க்கெட்டில் வந்து உடனே பணம் சம்பாதிக்கணுன்றது முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ நாள் நமக்கு சஸ்டெயின் பண்ணி நம்ம நிற்கிறோம், எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்குறோன்றது தான் முக்கியம். கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு வந்து இந்த டெமோ ட்ரேடிங் ஆப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி புது விஷயங்களை நான் ரெடி பண்ணாலுமே அதை முதல்ல எடுத்துகிட்டு போய் இந்த டெமோ ட்ரேடிங் ஆப்பில் தான் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நடுவில் வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து வீடியோஸ்லாம் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் வந்து லேர்னிங் ஸ்டேஜில் இருப்பேன். இல்லை ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நான் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை வந்து எடுத்துகிட்டு போய் இந்த டெமோ ட்ரேடிங் ஆப்ஸில் வந்து அப்ளை பண்ணி தான் பார்ப்பேன். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறோன்னா உடனே அது போய்ட்டு மார்க்கெட்டில் நீங்கள் பணத்தை போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ரியலாக போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலான்ட்டு அடுத்த லெவலுக்கு அதை டியூன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ண முடியும். எடுத்தவனெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பணத்தை போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா மிஸ்டேக் பண்ணி நிறையா லாஸஸ் தான் பண்ணுவீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாலும் அங்கே வந்து சைக்காலஜி வந்து நல்லா இருக்கணும்னா நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதை வந்து நம்ம ரியல் மணியில் போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டெமோ ட்ரேடிங் ஆப்ஸ் மூலிமா போய்ட்டு நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ண முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புதுசாக மார்க்கெட் வரவங்க கற்றுக்கோங்க, பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெமோ ட்ரேடிங் ஆப்பில் போய்ட்டு உடனே ரியல் மணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுலாம் எதுவும் லாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே பணத்தை இழக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இழந்த பணத்தை திருப்பி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனதுக்கப்புறம் நல்லா கூட ட்ரேடிங்கை கற்றுக்குவீங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும், நல்லாவே பண்ணுவீங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே புதுசாக வரும்போது ஆர்வ கோளாறில் கடகடன்னு எங்கேருந்து தான் பணம் வரும்னே தெரியாது. எப்படியாச்சும் நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணி லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்பயுமே புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அது அவங்களோட
என்ன சொல்கிறது, லக்கா என்னான்னு தெரியல, மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது பணம் ஃப்ரீயாக நீங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். கேட்குற இடத்துலலாம் உங்களுக்கு பணம் கிடச்சிட்டே இருக்கும். எந்த லோனு போட்டாலும் லோன் மூலிமா உங்களுக்கு பணம் கிடச்சிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் தொழில் கற்றுக்குவீங்க, நல்லா பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு பணம் வராது. பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க. உங்கள் பேர் கெட்டு போயிருக்கும். எங்கே பணம் கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை இழக்காமல் இந்த மாதிரி டெமோ ட்ரேடிங் ஆப்ஸில் போய்ட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா ரியல் மணியை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். நம்மளாம் சின்ன வயசில் போய்ட்டு முதல்ல ஸ்கூலில் நம்மளை சேர்த்து விடுவாங்க. நம்ம போய் ஸ்கூலில் சேரும்போது எடுத்த உடனே பேனாவை கொடுத்து நம்மளை எழுத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். கண்டிப்பாக நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அதனால் முதல்ல நம்மக்கிட்ட சாப்பீஸ் கொடுத்து சாப்பீஸால் தான் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி பென்சிலால் தான் எழுத சொல்லுவாங்க. ஒரு சாக்பீஸாலேயோ இல்லாட்டி பென்சிலாலேயோ நம்ம எழுதுனோன்னா அது எதாவது தப்பாச்சுன்னா திரும்ப அழிச்சிட்டு நம்ம திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப எழுதலாம். ஆனால் பெண்ணால் எழுதுனோன்னா அதை அழிச்சிட்டு எழுத முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் நம்ம முதல்ல ஸ்கூலில் போய் சேரும்போது முதல்ல நம்மளுக்கு சாப்பீஸோ இல்லை பென்சிலையோ கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் தான் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு வந்தீங்கன்னா முதல்ல ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட ரிக்வெஸ்ட்டு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ரியல் மணியை வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. டெமோ அக்கௌண்ட்டில் போய்ட்டு விர்ச்சுவல் மணியை வச்சு முதல்ல பண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நியோ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெறும் ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா வெறும் ஆப் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஈக்விட்டிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் மாதிரி கமோடிட்டிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேட் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். அதுக்கு மேலே ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா பெய்டு வெர்ஷன் போக வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ்லாம் வரும். ஓகேங்களா? கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்போதைக்கு கமோடிட்டியில் தான் நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன். நான் க்ரூட் ஆயிலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரேட் பண்ணுறேன். க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10-11 மணிக்கு ட்ரேட் பண்ண போனால் ஈவினிங் 11 மணி வரைக்கும் நம்ம ட்ரேடிங்லேயே உட்காரதுக்கே தான் டைம் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் பண்ணி போடுறதுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததால் எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லேயாவது அதை வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி போடலான்ற ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இனிமேல் என்னோடய வீடியோஸ்க்கு உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.